சின்னதாக இருந்தால் எலுமிச்சம்பழம், பெருசாக இருந்தால் ஆரஞ்சு அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை. ஆனால் இது ஒரு ஹைபிரிட் பழமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது ஒரு ஹைபிரிட் பழம். பொமேலோ அப்படிங்கிற பழத்தில் 25%, மேண்ட்ரின் அப்படிங்கிற பழத்துலேருந்து 75% சேர்ந்தது தான் இந்த ஆரஞ்சு. ஆரஞ்சுங்கிறது தமிழ் பேர் கிடையாது. நம்ம அப்படியே கூப்பிட்டு பழகிட்டோம். எப்படி டீச்சருங்கிறத டீச்சருங்க கூப்பிட்டு அது தமிழ் பேர் மாதிரி ஆயிடுச்சோ அதே மாதிரி ஆரஞ்சுன்னு கூப்பிட்டு அது தமிழ் பேர் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது உண்மையான பெயர் தோட்டப்பழம். நல்லா இருக்குல்ல, ஆரஞ்சு பழம் மாதிரியே. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். விட்டமின் சி அதிகமாக இருக்குது. வெள்ளை அணுக்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய பழம் இந்த பழம். செரிமான மண்டலத்தை, சிறுநீரக கற்களை கரைத்துவிடும். மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தேனை கலந்து சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ செஞ்ச ஜூஸை ஒருத்தர் குடிப்பார். அப்படியே மடக்குன்னு மூச்சு விடாமல் எஸ்பிபி பாடின மாதிரி மூச்சு விடாமல் குடிக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குடிக்க மறந்துடாதீங்க. அப்படியே ஒரு கலக்கு படக்குன்னு அடிச்சுட்டு குடிச்சு முடிச்சோடனே மூஞ்சியில் ஒரு தெளிவை மட்டும் பாருங்களேன்.